ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து வித்யாவோட பர்த்டே. யாராவது பர்த்டேக்கு போய் 10 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆவாங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. 10 மணிக்கு ஒரு பர்த்டே கேர்ள் எந்திரிச்சு ரெடி ஆகுறாங்க. இன்னும் ரெடி ஆகலை. இங்கே வாங்க, பர்த்டே கேர்ள் கோவிலுக்கு போகல, இன்னும் சாப்பிட கூட இல்லை. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆச்சு. கொஞ்சம் இல்லைப்பா, ரொம்பவே 10 o'clock. ஒரு 9:30 போல் எழுந்திரிச்சு அப்படியே சமைச்சேன்னா அப்படியே 10 o'clock ஆயிடுச்சு. அப்படியே குளிச்சுட்டு வர ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. படிக்கும்போது எப்படி பர்த்டே கொண்டாடுவேன்னா, நான் மட்டும் இல்லை, இது எத்தனை பேர் கொண்டாடிக்கீங்கன்னு தெரில. காலையில் ஒரு 6 o'clockலாம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சு ஸ்கூல் போகணும்ல, அதனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டிலலாம் கேக்கெல்லாம் வாங்கியிருப்பாங்க. காலங்காத்தாலே கேக்கெல்லாம் கட் பண்ணி சாக்லேட் வாங்கி ஒரு குட்டி பவுலில் வந்து சாக்லேட்டு, பிளேட்டில் கேக்கு, பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் போய் கொடுத்துட்டு அதுக்கடுத்து எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கையில் காசு கொடுப்பாங்க. அது வசூல். எங்கள் அம்மா கிட்ட நான் போய் வசூல் பண்ணிட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரி. அதுக்கடுத்து எங்கள் அம்மா எழுந்திரிச்சோன்னே எனக்கு கேசரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே நான் எழுந்திரிச்சதே லேட்டு, எதுவுமே பண்ணல. நேற்று நைட்டு நிறையா பிளான் இருந்துச்சு. சரி நம்மளும் எழுந்திரிச்சு கேசரி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினதே லேட்டு. எனக்கு என்னென்னா, அன்றைக்கி ராஜேஷ் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபுல் டே நான் உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பரவாயில்ல, லேட்டானாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். லேட்டானா நான் எதுக்காக பயப்படுவேன்னா, ஐயோ அவனுக்கு ஒர்க்குக்கு லேட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அங்கேருந்து இந்த டிராஃபிக்கில் போயிட்டு வரவங்களையும் அப்பா. இன்ட்ரோ போட்டது 10 மணிக்கு, கிளம்புனது 12 மணிக்கு. சாப்பிட்டு கிளம்பணும்டா. ஓகே, நான் பர்த்டே கேர்ள் ட்ரெஸ் நான் அவுட்ஃபிட் செக். ஓகே, நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். சாப்பிட்டேன் மில்கி வேற சாப்பிட்டேன். அது வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு கரெக்டா. அதுக்கு தான் நான் தின்னல. அத கூட நீ பாத்துக்கறாங்க. ஃப்ரிட்ஜ்ல ஒர்க்கிதா இருக்கியா? பலசே நீ எதை கொடுத்தாலும் நின்றுவான். இந்த மாதிரி கேக்கல நீல சேத்து இல்லடா உனக்குலாம். அது கட் பண்றாங்க, அதேடா ஃபர்ஸ்ட். ஏண்டா சரண், நீ என்னகிட்ட அந்த மாதிரி கப்புல் மாதிரி கல்யாணம் பண்ணி கேக் வெட்டுவான் ஒய்ஃபுக்கு? ஸ்டோரி போட்டுறதா ஏதோ பொண்ணு மாதிரி சொல்லு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஸ்டோரி போட்டுறதா இல்லையே. போட்டுறானே இல்லையே. வேஸ்ட் ஆஃப்ல அதனால விடுறா. நீ தான் நல்லா பத்த வைப்பி, அதனால இதுதான் தெரியா? ஆமா, வெடிக்கும் தள்ளி இல்ல உடனே வெடிக்குமா? கறியே போயிடும். அப்புறம் பேசுறேன். நான் பிள்ளைக்கு பிறந்தல இது எத்தனாவது வருங்காலுக்கு? அதுதான் எழுதிருக்கலாம். 28 28ஆ? இல்ல 23. 23. கிஃப்டா? ஐயா குடு. உனக்கு தெரியாதா? எப்போ வாங்குனீங்க? பெருசா வாங்கிடுமா? எனக்கு இது ரொம்ப புதுடா. மாத்திக்கலாம், அப்படியே போட்டுக்கிறேன். மாத்திக்கலாமா? இன்னும் இந்த கை வச்சுதான் உனக்கு நான் வாங்கினேன். ஆமா, இந்த கை தான் எனக்குள்ள இருக்குன்னு நினைச்சுதான் வாங்கினேன். எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு இது நல்லா இருக்கு. நீ குடுமா? ஏமா? உனக்கு ரோசா தெரியுது. நல்லா இருக்கு. இதெல்லாம் போட்டதே இல்ல. சரண், உங்களோட கிஃப்ட் கேமரா இப்ப கொடுத்துரு, தயவுசெய்து கொடுத்துரு. நம்ம நானும் கிஃப்ட்டுங்க. அதான்டா, நானே அது அம்மா நான் வரதே பெரிய கிஃப்ட்டா. என்னோட டைம்லாம் யாருக்குமே இந்த மாதிரி டைம் கொடுக்க மாட்டேன்டா. என்னோட 1 hour கஷ்டப்பட்டு இருடா. ஆக்சுவலா கேக்ல ஸ்வீட் கம்மியா இருக்கு. இங்க என்னது? கேக்ல ஸ்வீட் கம்மியா இருக்கா? இல்ல இப்படி சரி, இங்க பாருங்க. அதெல்லாம் இருக்கிறப்ப எல்லாம்
இது இந்நேரம் கேட்க இருந்திருக்காது அங்கே இருந்தது தான். பர்த்டேக்கான ஒரு ஃபுல் செட்டப்ஸ் தான். நீ வந்து அங்கே இருந்தது தான் கேக்கு, இந்த கேக் இருந்து நேரம் கையெல்லாம் உள்ள போட்டு அடிச்சு சரணு சரணு சரணு. எப்படா கேக் கிடைக்கும்னு வெயிட் பண்றான். இது வந்து சாக்லேட் ட்ரபிள் கேக்கு. ஆமாம், பர்த்டே சூப்பராக போச்சு. சவுண்டாக தான் பேசு. பர்த்டே சூப்பராக போச்சு. என்னோட லைஃப்லே நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிஜமா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். வீட்டில் காரணம் யாரு? யாரு? மை ஹஸ்பண்ட். என்னோட ஹஸ்பண்ட், அதுக்கடுத்து அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள். அவங்களால தான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, இப்போ தான் நாங்கள் வீட்டில் வந்து கேக்குலாம் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து வெளியே போகலான்ட்டு ஒரு ஐடியா பிளான். அதனால் சும்மா லைட்டாக மட்டும் எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சவர்மா சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு பிளான். எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. ராஜேஷோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அண்ணாஸ் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. நாங்களும் வெளியே போகிறோம். ஹாய் ஹாய், இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஷவர்மா சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ வித்யாவோட பர்த்டேனால ஒரு ட்ரீட் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோ, பந்திக்கு முந்துங்க படைக்கு பின்னுங்க அப்படின்னு ஒரு டைலாக் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சிம்பிள் ட்ரீட்டு இல்லை, நான் வந்து வேற கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு 2000 வேணும், யாராவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஆக்சுவலாக ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஷவர்மா சாப்பிட போகிறோம். ஸோ ஷவர்மா சாப்பிட்டு ஆக்சுவலாக ரொம்ப நாள் கோயம்புத்தூர் வந்த பிளேஸ் தான் அது. நான் போகிறப்ப வரப்போலாம் பார்ப்பேன் இந்த இடம். பட் இந்த இடம் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இந்த டைம் நிறைய வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஐட்டம் 3 அப்படி தான் ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ சின்ன ட்ரீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி எனக்கே தெரியாது இந்த இடம், அவன் தான் சொன்னான், ராஜேஷ் சொல்லியிருந்தான். சரி ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். அவங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி என்னென்னமோ வாங்கிட்டு இருக்கானுங்க. இந்த பர்ச்சேஸ் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதுவும் இந்த அம்மா பொண்ணுங்க அவங்களாம் கூப்பிட்டு வந்தாலே பெரிய பஞ்சாயத்து இல்லை. எங்கே பாருங்க, ரொம்ப நேரம் அதோட விலை வந்து 100 ரூபா. எம்பிட்டுக்கு மட்டமாக குறைச்சி வாங்க முடியுமோ அப்படி அவங்க வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. 100 ரூபா பொருள் விட்டால் அவங்க 20 ரூபாய்க்கு வாங்கினாலும் வாங்கக்கூடிய நபர்கள்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உமன் அப்படின்றதுனால. இதுவே நம்ம போய் கேட்டோம் வச்சுக்கேன், நம்ம இன்னசென்ட் பாய்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன். சரி, ஆமாம், பற்றி ஏதாவது சொல்ல புகழ்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ எடுத்தீங்க. அந்த வீடியோ டெலிட் பண்ணி விட்டு போட்டு பேசுறீங்க. ஆமாம், அந்த ஃபுட்டேஜ் எங்க இந்த வீடியோ பார்த்துருக்கோம். யாராக இருந்தாலும் மாப்பிள்ளை வேணும்னா சொல்லுங்கள். இவர் தான் மாப்பிள்ளை. பொண்ணுக்காக நான் வெயிட் பண்ணுறோம். கட்டி கொடுத்து கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். எங்களுக்கு மனசு எனக்கு தெரியுது. அதனால கவலைப்பட. இப்படி கண்ணாடி மாதிரி பாரு, நடக்கும். பொறுமையாக நடக்கும், அவசரப்படாது, பெஸ்ட்டாக நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விளாக் வந்து யூடியூப் அவங்களோட சேனல்காரங்க கன்டினியூ பண்ணுவாங்க. நான் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நானும் விளாக் போயிட்டு. ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சவுண்ட் ரொம்ப ஓவராக இருக்குது. டிஆர் விளாக்ஸு, அப்புறம் வந்து MVP சேனல் அப்படி ஒரு சேனல் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ தூக்கிடுவாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு விளாக் பண்ணவே இல்லை. அப்படி விளாக் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற பவுல்லாம் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுமாண்டா என்னத்தை போய் நிற்கணும் எனக்கு தெரியல. சரி ஓகே, பாய். இன்னும் வீடியோ இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ பர்த்டேலாம் எப்படி போச்சு உனக்கு, நீயே சொல்லு. சூப்பராக போச்சு, நல்லா செலிப்ரேட் பண்ணோம். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இருந்தாங்க. அதனால நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, அவ்வளோதானா? வேறு எது இல்லையா? அவ்வளோதான், எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வித்யாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. விஷ் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். பாய்.